வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். I am Revati Chinnathambi from Physics Department. பெருசாக நான் எதுவும் அறிமுகப்படுத்தணுன்றது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே என்ன ஏற்கனவே தெரியும். இன்றைக்கி கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ், பேஸ் ஆஃப் தி ஃபிசிக்ஸு, என்னென்ன பிரான்ச்சஸ் ஃபிசிக்ஸில் இருக்குது அதை பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா introduction of physics. Listen students, the word physics is derived from the Greek word physis. That meaning is nature. என்ன குட்டி அர்த்தம்? physics Greek word physis nature அப்படின்னா என்ன அர்த்தம்? The word physics is derived from the Greek word physis meaning nature. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபிசிக்ஸ்னா இயற்பியல் சொல்லுவோம், physis அப்படின்னா அதே வார்த்தை தான் இருக்குது. அதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா இயற்கை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்பியல் என்ற சொல்லானது இயற்கை என்ற பொருளுடைய ஃபியூசிஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினா டீல் வித்தின் ஃபிசிக்ஸ். நேச்சர் அண்டு நேச்சுரல் ஃபினோமினா இதை டீல் பண்ணுறது யாருன்னு சொல்கிறாங்க? ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்பியல்ங்கிறது இயற்கை மற்றும் இயற்கையின் தத்துவங்களை அல்லது நிகழ்வுகளை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி மோஸ்ட் பேசிக் ஆஃப் ஆல் சயின்சஸ். இதனால் என்ன சொல்கிறோம்? இயற்கை மற்றும் இயற்கை தத்துவங்களை பற்றி முழுமையாக படிக்கிற ஒரு அறிவியல் தான் இயற்பியல். அப்படிங்கிறதுனால எல்லா அறிவியலுக்கும் இயற்பியல் தான் அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் சுருக்கமாக நம்மளோட லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம்? ஃபிசிக்ஸ் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஃபினோமினா, இயற்பியல் அல்லது பௌதீகம் அப்படின்னு சொல்லலாம். அது இயற்கையோட தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். All of you clear with this? Yes, good. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம், ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை எப்படி படிக்கிறது, தென் அப்ரோச்சஸ், எப்படி ஃபிசிக்ஸ் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, யூனிஃபிகேஷன் அண்டு what is this? Unification and reductionism are two approaches in studying physics. Unification and reductionism are two approaches in studying physics. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிஃபிகேஷன் அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்து கூட இணைச்சு பார்க்கறது, ஒன்றிணைச்சு பார்க்கறது. ரிடக்ஷனிசம் அப்படின்னா பகுத்து பார்க்கறது. இது ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பகுத்து பார்க்கறது. இந்த ரெண்டு விதத்துலையும் தான் நம்ம இயற்பியலை அணுகணும். இயற்பியல் படிக்கணும் அப்படின்னா ஒன்றிணைச்சு பார்க்கறது, அதுக்கப்புறம் பகுத்து பார்க்கறது. இந்த ரெண்டு அணுகுமுறைகளையும் நாம் கடைபிடிக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். யூனிஃபிகேஷன் அண்டு ரெடக்ஷனிசம் ஆர் தி டூ அப்ரோச்சஸ் இன் ஸ்டடிங் ஃபிசிக்ஸ். எஸ், ஓகே. அட்டெம்ப்டிங் டு எக்ஸ்பிளைன் டைவர்ஜ் physical phenomena with a few concepts and laws is unification. யூனிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா,
விலகி இருக்கிற பல பகுதிகளாக பிரிஞ்சு இருக்கிற அந்த இயற்பியல் தத்துவங்களை அல்லது இயற்கையோட தத்துவங்களை சில அடிப்படை விதிகள் மற்றும் அடிப்படை கருத்துக்களை வச்சு விளக்கிறது அல்லது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். attempting to explain diverse physical phenomena with a few concepts and laws is unification அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒன்றிணைச்சு பார்க்கறது அப்படிங்கிறது வேறுபட்ட இயற்பியல் நிகழ்வுகளை ஒரு சில தத்துவங்கள் மற்றும் விதிகளை பயன்படுத்தி விளக்க முயற்சி செய்கிறது தான் ஒன்றிணைக்கிறது அல்லது யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். கொஞ்சம் இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக பார்க்கணும். மேலோட்டமாக அணுகணும்னா சில விஷயங்களோட ஆழம் புரியாது. கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் எக்ஸ்பிளைன்ஸ். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதுதான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னு நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், அதான் சொல்கிறோம். இந்த நியூட்டன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனுங்கிறது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, தி மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் டுவர்ட்ஸ் எர்த். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்பிள் மரத்தில் ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுகுது. ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழம் கீழே விழுகுது. ஒரு ட்ரீலேருந்து ஒரு ஃப்ரூட் டவுன்வேர்டில் மூவ் ஆகி எர்த் சர்ஃபேஸ் மேலே ஃபால் ஆகுது அப்படின்னா அதை தான் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் டுவர்ட்ஸ் தி எர்த் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, புவியை நோக்கி தடையின்றி தானே கீழே விழற பொருட்களோட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அரவுண்ட் தி சன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது. கோள்கள் சூரியனை சுற்றி வருது. சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸ் அரவுண்ட் இன் தி சன் இன்க்ளூடிங் அவர் எர்த். சூரிய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கோள்களும் யாரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது? சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தை விளக்குறது யார்? நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். எஸ். அடுத்து மோஷன் ஆஃப் தி மூன் அரவுண்ட் தி எர்த். அடுத்த எக்ஸாம்பிள் யார்? நிலவு நம்ம பூமியை சுற்றி வர்றது. அதையும் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா நமக்கு? நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். தஸ் யூனிஃபையிங் தி ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். இது எல்லாமே இந்த அடிப்படையில் இருக்கிற இயற்கையோட விசைகளை பயன்படுத்தி இந்த இயக்கங்களெல்லாம் நம்மளால் விளக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் எக்ஸ்பிளைன்ஸ் தி மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் டுவர்ட்ஸ் தி எர்த், மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அரவுண்ட் தி சன், மோஷன் ஆஃப் தி மூன் அரவுண்ட் தி எர்த், thus unifying தி ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். என்னது? எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, புவியை நோக்கி தடையின்றி தானே கீழே விழற பொருட்களோட இயக்கம், சூரியனை சுற்றி வர கோள்களோட இயக்கம், புவியை சுற்றி வர சந்திரனோட இயக்கம் ஆகியவற்றிற்கு காரணமான இயற்கையின் விசைகளை நியூட்டனின் ஈர்பியல் விதி ஒன்றிணைக்கிறது, யூனிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். எஸ் ஆர் நோ? எஸ், வெரி குட். இப்போ யூனிஃபிகேஷன்னு நம்ம என்னென்னு தெரிஞ்சிட்டோம். அடுத்து தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னது? ரெடக்ஷனிசம். மார்க் பண்ணுங்கள். An attempt to explain a macroscopic system in terms of its microscopic constituents in reductionism. என்ன அர்த்தம்? ஒரு பெரிய அமைப்போட அல்லது ஒரு பொருளோட அமைப்பையோ விளக்கிறதுக்கு நாம் அந்த பொருளில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? ஒருங்கிணைச்சு விளக்குவோம். அதை தான் ரெடக்ஷனிசம், பகுத்து பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம். சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு
தொட்டியில் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தொட்டியில் இருக்கிற ஒவ்வொரு தண்ணியும் அந்த டேங்க்கில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வாட்டர் ட்ராப்ஸ் ஆர் வாட்டர் மாலிகூல் கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன இருக்குது, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கிடச்சிருக்கு. அந்த லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்றது மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். தென் வாட்டர் மாலிகூல் ப்ரெசன்ட் இன் தட் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் மைக்ரோஸ்கோபிக் பார்ட். புரியுதுங்களா நான் என்ன பேசுகிறேன்னு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று கூட விஷயம் பேசலாம். ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அயன் ராடு இருக்குது அப்படின்னா அந்த அயன் ராட் அப்படின்றது மேடப் ஆஃப் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ அந்த அயன் ராடுங்கிறது மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் யார், மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். ஆல் ஆர் கிளியர் வித் திஸ்? An attempt to explain a macroscopic system in terms of its microscopic constituents is reductionism. அதாவது ஒரு பெரிய அமைப்பு அல்லது பொருளை அதனுள்ள அடங்கி இருக்கிற நுண்ணிய துகள்களின் மூலம் விளக்க முயற்சித்து பகுத்து பார்க்கறது தான் யாருன்னு சொல்கிறது, பகுத்து பார்த்தல், ரெடக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம்? நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், சிறுதுளி பெருவெள்ளம், அதுக்கப்புறம் அயன் ராடு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தெர்மோடைனமிக்ஸ் வாஸ் டெவலப்ட் டு எக்ஸ்பிளைன் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டெம்பரேச்சர், என்ட்ரோபி ஆஃப் பல்க் சிஸ்டம். டெம்பரேச்சருங்கிறது வெப்பநிலை, என்ட்ரோஃபிங்கிறது தமிழ்லேயும் என்ட்ரோஃபின்னு தான் சொல்லுவோம். பல்க் சிஸ்டம் அப்படின்னு என்னது, ஒரு பெரிய அமைப்பு, ஒரு பெரிய பொருள் அப்படின்னு சொல்கிறது. அதனோட மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை விளக்கிறதுக்காக நம்ம அதனோட எந்தெந்த பண்புகளை பற்றி படிப்போம், வெப்பநிலை, என்ட்ரோஃபி, இதெல்லாம் படிப்போம் இல்லைங்களா? அதாவது ஒரு பெரிய அமைப்போட பண்புகளான வெப்பநிலை, என்ட்ரோஃபி போன்றவற்றை பயன்படுத்தி அல்லது அதை விளக்கிறதுக்கு வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் டெவலப் பண்ணியிருக்கும். எஸ், தி above properties have been interpreted in terms of molecular constituents microscopic of the bulk system by kinetic theory and statistical mechanics. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேலே நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்க இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பண்புகள் எதை ஒன்றிணைக்குது, இன்டர்பிரிட்டட் அப்படின்னு என்னது, இணைச்சு பார்க்கறது, ஒருங்கிணைச்சு பார்க்கறது, அது கூட ஒப்பிட்டு பார்க்கறது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாலிகுலர் கன்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் தி பல்க் சிஸ்டம், கைனட்டிக் தியரி அப்படிங்கிற ஒன்று இல்லையா, இயக்கவியல் கொள்கை. கைனட்டிக் தியரினா இயக்கவியல் கொள்கை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா புள்ளியியல் எந்திரவியல். சரியா? இதை எங்கே பயன்படுத்தியிருக்கோம்? அதாவது மூலக்கூறுகளோட, மாலிகூல்ஸோட மூலக்கூறுகளின் இயக்கவியல் கொள்கை மற்றும் புள்ளியியல் எந்திரவியல் ஆகிய கொள்கைகள் மேற்கூறிய ஒரு பெரிய அமைப்பின் பண்புகளை அந்த பெரிய அமைப்பின் நுண் துகள்களான மூலக்கூறுகள் வழியே விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதான் அதுக்கு அர்த்தம். எஸ், ஓகே. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங், தட் இஸ் பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். யார்? பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். இயற்பியலில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதையும் 2 பிரிவுகளாக பிரிச்சுருக்கோம். என்னது? கிளாசிக்கல், தென் மாடர்ன். கிளாசிக்கல்னால் பண்டைய கொள்கைகள், பண்டைய இயற்பியல், பழங்காலத்து இயற்பியல் சொல்லுவோம். மாடர்ன்னு என்ன அர்த்தம்? மாடர்ன்னு என்ன அர்த்தம்? நவீன இயற்பியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார்? மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்னால் எந்திரவியல், இயந்திரங்களை பற்றி படிக்கிறது இல்லையா, டூல்ஸை பற்றி படிக்கிறது. இந்த மெக்கானிக்ஸில் 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா நிலையியல்னு சொல்லுவோம், நிலையாக இருக்கிற பொருட்களை பற்றி படிக்கிறது. டைனமிக்ஸ் அப்படின்னா இயக்க விசையியல்னு சொல்லுவோம், அது இயக்கத்தில் இருக்கிற பொருட்களை பற்றி படிக்கிறது இல்லையா. இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காரை நம்ம ஒரு கார் பார்க்கிங்கில் நிறுத்தியிருக்கோம்.
இப்போது அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற வரைக்கும் அந்த கார் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும், நிலையாகவே இருக்கும். அப்போ நிலையாக இருக்கும்போது அதனோட குணநலன்கள், பண்புகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு படிக்கிற பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்க்கு பேர் தான் யார்? ஸ்டாட்டிக்ஸ். அதுவே அந்த கார் டிரைவிங்கில் இருக்குது, ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போது. அப்போ அதனோட குணநலன்கள், ப்ராப்பர்ட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது தான் யார்? டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது டைனமிக்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். தட் இஸ் கைனமேட்டிக்ஸ் அண்டு கைனட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸுங்கிறது இங்கே தான் பியூராக சப்ஜெக்ட் வருது, இயக்கவியல்னு சொல்கிறோம். கைனட்டிக்ஸ் அப்படிங்கிறத விசையியல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. விசையை கொடுத்தா தான் ஒரு பொருள் இயக்கமடையும். அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் என்ன பண்ணும்? மோஷன் ஸ்டேட்டுக்கு போகும். இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். படிச்சிருக்கீங்களா? எஸ், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சூப்பர். அடுத்தது செகண்ட் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் செகண்ட் மேஜர் பிரான்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்டு கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறோம். இப்போ பிரான்ச்சஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். தெர்மோடைனமிக்ஸ் அண்டு கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது வெப்ப இயக்கவியல். இது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் 8th லெசனில் படிக்க போகிறோம். கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிறது வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை. இதை வந்து நம்ம 9th லெசனில் படிக்க போகிறோம். எஸ். அடுத்தது வந்து ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸுங்கிறது என்னது? லைட்டை பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸு. இதை ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோம். இங்கே வந்து ஹையர் கிளாஸில் இன்னும் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். எஸ். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம். மின்னோட்டவியல். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னது? மின்னோட்டவியல். மேக்னட்டிசம் அப்படின்னா காந்தவியல். மின்னோட்டவியல் அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிசிட்டியோட பேஸ் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 4th லெசனில் படிச்சிருக்கோம். அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசனில் இன்னும் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். மேக்னட்டிசம் அப்படிங்கிறத நம்ம 12th ஸ்டாண்டர்ட் 3rd லெசனில் படிக்க போகிறோம். எஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் அக்கஸ்டிக்ஸ். அக்கஸ்டிக்ஸ்னால் யார்? ஒளியியல், சவுண்டை பற்றி படிக்கிறது. இதை நம்ம 10th ஸ்டாண்டர்டோட 5th லெசனில் படிச்சிருக்கோம். எஸ். அடுத்தது ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸுங்கிறது என்னது? வான் இயற்பியல், வான்வெளி ஆராய்ச்சி, வானை பற்றி படிக்கிறது இல்லையா? கோள்களை பற்றி படிக்கிறது, ஸ்டார்ஸை பற்றி படிக்கிறது, சன் இண்டிவிஜுவல் பிளானட்ஸை பற்றி என்ன வேணாலும் இருக்கலாம். வான்வெளி ஆராய்ச்சியை பற்றின படிப்பு தான் என்னது? ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது ரிலேட்டிவிட்டி. ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது சார்பியல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றை சார்ந்து இன்னொரு பொருளோட செயல்பாடு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அதனோட டீட்டெயில்ஸை தான் நம்ம ரிலேட்டிவிட்டியில் படிக்க போகிறோம். எஸ். இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? எஸ், வெரி குட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்கிற பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது யார்? குவாண்டம் ஃபிசிக்ஸ். இதெல்லாமே நம்ம 12th 7th லெசனில் படிக்க போகிறோம். அதில் நான் ரிலேட்டிவிட்டிஸ்டிக் அண்டு ரிலேட்டிவிட்டிஸ்டிக் அப்படின்னு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. அடுத்து இருக்கிறது யார்? அட்டாமிக் ஃபிசிக்ஸ். அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னால் என்னது? ஸ்டடி அபவுட் ஆட்டம், ஒரு பொருளில் இருக்கிற அணுக்களை பற்றி படிக்கிறது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அணுக்கருவை பற்றி படிக்கிறது. அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னால் அணு இயற்பியல், அணுவை பற்றி படிக்கிறது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அணுக்கரு இயற்பியல், அணுவுக்குள்ளே இருக்கிற உட்கரு இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ், அதை பற்றி படிக்கிற ஃபிசிக்ஸ் பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். எஸ். அடுத்தது மாலிகுலர் ஃபிசிக்ஸ். மாலிகுலர் ஃபிசிக்ஸ்னால் மூலக்கூறு இயற்பியல். என்னது? மூலக்கூறு இயற்பியல். 2 ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர் அப்படின்னா கிடைக்கிறது யார்? மாலிகூல். அந்த மாலிகூலை பற்றி டீட்டெயில்டாக படிக்கிற பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்க்கு பேர் தான் என்னது? மாலிகுலர் ஃபிசிக்ஸ். அடுத்தது ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ்னால் உயர் ஆற்றல் இயற்பியல்னு சொல்கிறது. இது இன்னும் ஹையர் கிளாஸில் நம்ம படிக்க போகிறது. அடுத்தது கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா பொதிவு பருப்பொருள் இயற்பியல் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லாம் இருக்கும்ல, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதனோட எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் நேச்சர், இதை பற்றியெல்லாம் படிக்கிறது யார்? பொதிவு பருப்பொருள் இயற்பியல், அதாவது கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்ஸில் இருக்கிற பிரான்ச்சஸ்
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா கண்ணுங்களா? வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஓரலாக தான் பேசினேன். இப்போ டீட்டெயில்டாக அந்த பிரான்ச்சஸ் எதை பற்றின ஸ்டடீஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, லிசன். அடுத்தது பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸை எங்கெங்கே டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். ஃபஸ்ட்டு யார்? கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். Classical physics refers to traditional physics that was recognized and developed before the beginning of 20th century. 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்த விஷயம் இல்லையா? கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அதாவது மரபு இயற்பியல் அப்படிங்கிறது என்ன, யாரை சொல்லுது அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் முன் வளர்ச்சி அடைந்த மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை இயற்பியல் பற்றி படிக்கிற படிப்பு தான் யார்? கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். எஸ், அதில் பிரான்ச்சஸில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு படிச்சிருந்தோம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், தி ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பாடிஸ் வெதர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். மேம் சொன்னா இல்லையா, ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது அல்லது மோஷன் ஸ்டேட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரை எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அடுத்து தெர்மோடைனமிக்ஸ், தி ஸ்டடி ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட் அண்டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது தெர்மோடைனமிக்ஸுங்கிறதே வெப்பத்துக்கும் மற்ற வடிவத்தில் இருக்கிற ஆற்றலுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை பற்றி படிக்கிறது தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிக்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், ஸ்டடி அபவுட் லைட், அதில் நிறைய படிச்சிருக்கும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்னா ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அண்ட் தியர் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா சார்ஜு மூவ் ஆகிறதுனால உருவாகிறது கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அரவுண்ட் தட் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசண்ட் ஆகும். அதுவே ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரவுண்ட் தட் பார் மேக்னெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசன்ஸில் இருக்கும். அந்த பார் மேக்னெட்டை நோக்கி ஒரு காம்பஸ் நீடில் நம்ம நகர்த்திக்கிட்டு போனோம் அப்படின்னா தட் நீடில் வில் கெட்ஸ் டிஃப்ளெக்ட். அந்த காம்பஸில் இருக்கிற நீடில் என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டும் கம்பைன் ஆனதுக்கு பேர் தான் என்னது? என்ன பேர்? சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணனா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டும் கம்பைண்டாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரோ மேக்னட்டிசம். எஸ், அதை தான் இந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அக்கஸ்டிக்ஸ், ஸ்டடி ஆஃப் தி ப்ரொடக்ஷன் அண்டு ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். எப்படி ஒரு சத்தம் எப்படி உருவாகுது, ப்ரொபகேஷன்னா பரவுது, எப்படி பரவுதுங்கிறத பற்றி படிக்கிறது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், branch of physics which deals with the study of physics astronomical bodies. அதை தான் நான் planets ஸ்டார்ஸை எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். அடுத்தது ரிலேட்டிவிட்டி, ஒன் ஆஃப் தி branch of இது தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ், ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் நிறைய இல்லை. தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பேஸு டைமு. அதுக்கப்புறம் யார் இருக்கிறது? relationship between space, time, energy, particularly with objects moving in different ways. Time, space, energy, இந்த மூணுக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், எக்ஸ்பெஷலி ஆப்ஜெக்ட் மூவிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை பற்றி படிக்கிற தியரிட்டிக்கல் ஸ்டடி தான் யார்? ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸை
அப்படின்னு என்னென்னா refers to the concept in physics that have surfaced since the beginning of 20th century. நவீன இயற்பியல்ங்கிறது யார்? 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் உள்ள இயற்பியல் கருத்துக்கள் தான் இந்த நவீன இயற்பியலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ், தி ஸ்டடி ஆஃப் தி டிஸ்க்ரீட் நேச்சர் ஆஃப் ஃபினோமினா அட் தி அட்டாமிக் அண்ட் சப் அட்டாமிக் லெவல்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். என்னது? குவாண்டம் எந்திரவியல்னு அதுக்கு பேர். அணு மற்றும் அணு உட்துகள்கள் மட்டங்களில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றி படிக்கிறது. எனர்ஜி லெவல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷெல்ஸ், சப்ஷெல்ஸ், எஸ்பிடிஎஃப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஎல்எம்என் ஆர்பிட்ஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதான் அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அட்டாமிக் ஃபிசிக்ஸ், branch of physics which deals with the structure and the properties of atoms. தெளிவாக உங்களுக்கு புரியும். ஒரு அணுவோட அமைப்பு எப்படி இருக்குது, அதனோட பண்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது படிக்கிற ஃபிசிக்ஸ் தான் யார்? அட்டாமிக் ஃபிசிக்ஸ், அணு இயற்பியல் சொல்கிறது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், தி branch of physics which deals with the structure and properties, the reaction of nuclei of atom. அணுவில் உட்கரு இருக்குது, அந்த உட்கருவோட அமைப்பு எந்த மாதிரி இருக்குது, அதனோட பண்பு எப்படி இருக்குது, அது மற்றது கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி வினை புரியுது, இதை பற்றியெல்லாம் படிக்கிற படிப்புக்கு பேர் தான் என்னது? நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ், ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மெட்டீரியல்ஸ், சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் தோஸ் இன்டர்மீடியேட் பிட்வீன் தெம், டென்ஸ் ஆர் கேஸஸ். சாலிட் ஆப்ஜெக்ட்டு, லிக்விடு அண்டு சாலிடுக்கும் லிக்விடுக்கு இடைப்பட்டது, அதுக்கப்புறம் யார்? கேஸ் பற்றி. இதை எல்லாத்த பற்றியும் படிக்கிற பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் யார்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறது. இட் பிரான்ச்சஸ் இன்டு வேரியஸ் சப்டிவிஷன்ஸ் இன்க்ளூடிங் டெவலப்பிங் ஃபீல்ட்ஸ், நேனோ சயின்ஸ், ஃபோட்டானிக்ஸ். இதெல்லாம் இப்போ அடிஷ்னலாக அட்வான்ஸாக இருக்கிற சப்டிவிஷன்ஸ். இட் கவர்ஸ் தி பேசிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ் which aims at developing new materials with better properties for promising applications. அதுதான் இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்டு மாடல். அதாவது கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ்னால் பொதிவு பருப்பொருள் இயற்பியல் அப்படின்னு சொல்லுவோம். அதை யாரெல்லாம் சொல்லலாம்? சாலிடுனா திண்மம், லிக்விடுனா திரவம், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையாக இருக்கலாம், அல்லது அடர்ந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கிற வாயுக்கள் சொல்லலாம். இந்த பண்புகளை பற்றி படிக்கிறது. இது வந்து நேனோ அறிவியல், அப்புறம் ஒளிச்சிப்பு அறிவியல். நேனோ அறிவியல்னால் நேனோ சயின்ஸ், ஃபோட்டானிக்ஸ்னால் ஒளிச்சிப்பு அறிவியல் போன்ற நவீன வளர்ந்து வர இயற்பியலோட பல்வேறு உட்பிரிவுகளை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இது அடிப்படை பொருள் வகை அறிவியலின் அடிப்படைகளை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறோம். இதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்லைன் திஸ், சிறந்த நம்பகத்தன்மையுடைய பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உருவாக்குறது. நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் யார் இருக்குது? இந்த கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸோட பிரின்சிபல் அப்ளை ஆகிருக்கு. நம்ம பயன்படுத்துகிற ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டைன்ஸ் தி பிரின்சிபல் ஆஃப் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். எஸ். தென் ஃபைனலி ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், உயராற்றல் இயற்பியல் சொல்கிறது. இது என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ். ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், ஆட்டம்ஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ். என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், பாஷான் இருக்கா? இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்கிறது. ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பொருளுக்குள்ளே யார் இருக்கிறா? மூலக்கூறு இருக்குது. மூலக்கூறுக்குள்ளே யார் இருக்கிறா? அணு இருக்குது. அணுவுக்குள்ளே இருக்கிறது தான் யார்? துகள்கள். அந்த துகள்களை பற்றி படிக்கிறது தான் யார்? உயராற்றல் இயற்பியல்னு சொல்கிறது. அதாவது ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே யார் இருக்கா? லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது. அந்த மாலிகூலுக்குள்ளே யார் இருக்கா? லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டம்ஸ்குள்ளேயும் யார் இருக்கிறா? லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸை பற்றின ஸ்டடி தான் எந்த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸில் படிக்கிறோம்? ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். வாவ், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். All of you clear with this? Yes. Thanks for listening, students. Okay, bye.